அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் தனிநபர் குற்ற முறையீடு கொடுக்கும் பொழுது எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதனை பற்றி இந்த காணொளியில் காணலாம். குற்றவியல் நீதிமன்றங்களில் கொடுக்கப்படும் தனிநபர் குற்ற முறையீட்டினை இப்போது வந்துள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின்படி செக்ஷன் 223 படி கொடுக்கப்படும் தனிநபர் குற்ற முறையீட்டில் எதிரியாக கட்டப்படும் நபரையும் விசாரித்த பின்பே அந்த வழக்கினை கோப்புக்கு எடுக்க வேண்டும் என்றும், மேலும் இதே போன்று காசோலை மோசடி வழக்குகளில் கொடுக்கப்படும் தனிநபர் குற்ற முறையீட்டில் கொடுக்கப்படும் எதிரியை அந்த வழக்கிலும் விசாரணை செய்த பிறகே கோப்புக்கு எடுக்க வேண்டுமா என்றால் அவ்வாறு தேவையில்லை. காசோலை மோசடி வழக்குகளில் வாதியானவர் கொடுக்கும் பிரமாண பத்திரிகையின் மூலம் அதனை வைத்து அந்த வழக்கினை கோப்புக்கு எடுக்கலாம் என்றும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அனைத்து குற்றவியல் நீதிமன்றங்களுக்கும் 12/2/2025 மூலம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. 2025 வேல்யூம் நம்பர் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 481 என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. எனவே குற்றவியல் வழக்குகளில் மட்டும் தனிநபர் குற்றமுறையீடு வழக்குகளில் எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.